காலை ஆராதனை தொடங்குவதற்கு முன்பாக தயவு கூர்ந்து உங்கள் கை தொலைபேசியை சைலண்ட் மோட் இல்லதென்றால் அடைத்து வைக்கும்படியாக நான் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே தேவன் ஒரு வாரம் உங்களை தேற்றி பலப்படுத்தி ஆலயத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். நன்மைக்காக எண்ணி ஜெபித்துக் கொள்ளுங்கள். வேதத்திலிருந்து 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 96 சங்கீதம் வசனம் 7-8. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாய் இருக்கிறோம். நம்முடைய தேவன் நல்ல தேவனாக இருக்கிறார். நல்ல தேவனை போற்றி பாடும் வண்ணமாக துவக்க பாடலாக மகிமை மாற்றம் என்ற பாடலை சபையா யாவரும் எழுந்து நின்று உற்சாகமாக கை தட்டி பாடுவதாக நான் கேட்டுக்கொள்கிறேன். Thank you.
ஏறெடுக்க சகோதரர் மகேந்திரன் அழைக்கிறேன். நம் கண்களை மூடி செபிப்போம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு சுவாமியே, தர்மையான வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை காணும்படியாக எங்களுடைய ஆயுசை நீ கூட்டி கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தி வந்த தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களில் அருமையாக எங்களை வழி நடத்தினீர் ஆண்டவரே. நாங்கள் பிரயாணம் செய்யும் போதெல்லாம் உடைய கிருபை எங்களோடு இருந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வேலை செய்ய பலத்தை தந்தீர், அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தினந்தோறும் உள்ள தேவைகளாம் நீ சந்தித்து வந்த தெய்வக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை, மனைவிமார்களை, கணவர்மார்களை, பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை நீர் காத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நன்றி உள்ளத்தோடு இன்று உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கும்படியாக இன்று எங்களை ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாய்ப்பை நீ கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள தெய்வமே எங்களோடு இருந்து நீ இடைப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. பணிந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்தத்தோடு உம்மை ஆராதிக்க தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்கள் மேல இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஏறெடுக்கின்ற அந்த ஆராதனை நீர் அங்கீகரிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ஆசீர்வாதம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். பாட்டு நடத்துற டீக்கன் பிரதர் தேனிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் மூலியமாக அவருக்கு குரல் பலன் தந்து நீர் அவரை வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. அவரை ஆசீர்வதிக்க வேண்டும். அவரோடு நாங்கள் சேர்ந்து உம்மை மனசார செய்த நன்மைகளாம் நினைத்து மனசார உமக்கு நன்றி உள்ளவர்களாக பாடத்தக்கதாக எங்களை ஒவ்வொருத்தரையும் நீர் வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. இசை கருவி வாசிக்கின்ற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மேலே முடிக்கிறது இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். மற்ற ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தரும் மேலேயும் முடிக்கிறது இருக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. ஞாயிறு பள்ளி கூட்டத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாத்தையும் உடைய பார்த்து ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் நீர் வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய தேவ செய்தியை கொண்டு வந்திருக்கின்ற தர்மீனுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவரின் வாயின் வழியாக நீர் பேச வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர் சிறுகவும் நீர் பெருக வேண்டும் என்று செபிக்கிறோம். சத்தியத்தை சத்தியமாக எடுத்து பேச அவர் கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்கிற நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அதன்படி வாழ நடக்க மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கத்தக்கதாக எங்களை ஒப்படைக்கிறோம் பிதாவே. இந்த ஆராதனை தொடர்ந்து நீர் வழி நடத்தும். ஆரம்பத்தில் இறுதி வரைக்கும் நீரே வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. மேலும் ஒரு பாடலை நாம் பாடுவோம். கிருபையால் நிலை நிற்கின்ற இந்த பாடலை நாம் பாடுவோம். Thank you.
வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 25 வரை. மாறி மாறி வாசிக்க எடுத்துக்கொண்ட பகுதி உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரை. பக்கம் 231. மாறி மாறி வாசிப்போம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடுக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்கிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு நீங்கள் சுதந்திரம் போகிற தேசத்திலே உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கட்டளைகளையும் நியாயங்களையும் இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக் கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கைகளின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவுது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பிரவேசிக்கப்பட்டபோது நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரப்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவத் தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்படப்பட்ட கர்த்தர் வாதப்படிக்கு எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன் மேல் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. உன் நடுவில் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் எரிச்சலுள்ள தேவனாயிருக்கிறாரே. நீங்கள் ஆசாப்பிலே செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கருத்தாய் கைக்கொள்வீர்களாக. நீ நன்றாய் இருப்பதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்தில் பிரவேசித்து அதை சுதந்திரத்திற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையும் இருக்கிறதை செய்வாயாக. நாளைக்கு ஒரு புத்திரன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட இந்த சாட்சிகளும் கட்டளைகளும் நியாயங்களும் என்னவென்று கேட்டால் நீ உன் புத்திரனை நோக்கி, நாங்கள் எகிப்திலே பார்வோனுக்கு அடிமைகளாய் இருந்தோம். கர்த்தர்
கர்த்தர் பலத்த கையினாலே எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். கர்த்தர் எங்கள் கண்களுக்கு முன்பாக எகிப்தின் மேலும் பார்வோனின் மேலும் அவர் குடும்பம் அனைத்தின் மேலும் கொடிதான பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் விளங்கப் பண்ணி தாம் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு எங்களையும் அழைத்து கொண்டு போய் அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை அவ்விடத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடு காப்பதற்கும் எந்நாளும் நன்றாக இருப்பதற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளைகளையும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். 25வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடி நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாய் இருப்பதால் நமக்கு நீதியாய் இருக்கும் என்று சொல்வாயாக. தேவன் தாமே இந்த திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கிறோம். உங்களை யாவரையும் உளுத்திரா பைபிள் பிரஸ்பிட்டரின் சபையின் சார்பில் இந்த காலை ஆராதனைக்கு நான் அன்போடு அழைக்கிறேன். இன்று நம்மளுக்கு சாட்சி இருக்கின்றது. சாட்சி வழங்க தாயார் பார்வதி மரியம் நான் அழைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன சாட்சி சொல்ல வந்தேன்னு சொல்லியிருந்தா, சேமோட திருமண காரியத்தை குறித்து தான். ஆனால் முடிஞ்சு 2-3 வாரங்கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கு சாட்சி சொல்றதுக்கு இதெல்லாம் இன்னைக்கு நேரம் கிடச்சிருக்கு. சேம் இது காலம் வரைக்கும் ரொம்ப பொறுமையோடு இருந்து கடவுள் கொடுக்கும் வரைக்கும் பல நேரங்களில் நான் என்கிட்ட சொல்லியும் குழம்பியிருக்கான். நான் வேலை செய்கிற இடத்துல தெரிஞ்சவங்க கூட்டாளிங்க இந்த மாதிரிலாம் அம்மா வயசாகிட்டே போகுது, உனக்கு ஏன் கல்யாணமே ஆகலை, உன் வீட்டில் நம்ம பொண்ணு பார்க்கலையா அப்படிலாம் என்ன கேட்குறாங்க. நான் எப்பவுமே அவங்க நான் சமாதானம் சொல்லுவேன். பொறுமையாயிரு, நிச்சயமாக கடவுள் உனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் உனக்கு கொடுப்பாரு. ஒவ்வொரு தடவையும் சபையாரும் உனக்காக எல்லாரும் குடும்பமாக ஜெபத்தில் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் சமாதானப்படுத்துவேன். சில நேரங்களிலாம் சமாதானத்தோடு போயிடுவான். ஆனால் இருந்தாலும் இவ்வளவு நாள் அவன் பொறுமையோடு இருந்து அவனோட வாழ்க்கைக்கு தயார்படுத்துறதுக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துறேன். ஆனால் நானே ஒரு நாள் ஒரு முடிவு எடுத்தேன். இப்படி போய்க்கிறதுனா முடியாது, உனக்காக நான் உபவாசம் எடுக்கிறேன். கடவுளை ஒப்பு கொடுக்கும்போது சீக்கிரமா உன்னோட தேவையை சந்திப்பாரு. என்னோட விருப்பம் அவிசுவாசி பொண்ணுங்களா இருக்கக்கூடாது. ஏன்னா சபைக்கு வரும்போது அது ஒரு வழி நம்ம ஒரு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால ரட்சிக்கப்பட்ட ஒரு பொண்ணா இருந்துச்சுன்னா சபையில எல்லாரும் ஒன்னா போய் உட்கார்ந்து ஆராதிச்சுட்டு வரும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். நான் அதே போல உபவாசம் எடுத்தேன். வாரம் விட்டு மறுவாரம் கடவுள் நல்ல ஒரு செய்தி அனுப்புனாரு. சேமே என்கிட்ட சொன்னான், என் கூட வேலை செய்யறவங்க ஆபீஸ்ல உள்ள பாஸ்டர் மூலியமா உனக்கு பொண்ணு பார்க்கறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமே, கடவுள் உனக்கு சிற்பமா இருக்கா, இது உனக்கு வாழ்க்கை பண்ணிடுவாரு, நம்ம பொறுமையோட ஜபத்துல போன சொன்னேன். அப்புறம் 2வது வாரமும் முடிஞ்சுது. 3வது வாரம் 4வது வாரம் போச்சு. அப்புறம் அந்த பாஸ்டர் சேம் பார்த்தாரு. சேம் வர சொல்லியிருந்தாரு. சேம் போய் பார்த்து எல்லாம் பேசின பிறகு அது ஒரு நாள் கொடுத்து சேம் போய் 2 பேரும் நேரில் பார்த்து பாருங்க, ஒருத்தருக்கு பார்த்து பேசுங்க, சரியா வந்தா அதுக்கு பிறகு அவங்க குடும்பத்தில் பார்த்து பேசுறான்னாரு. அதே மாதிரி போய் சேம் பார்த்தா சேமுக்கு பிடிச்சிருந்துச்சு. சேம் என்கிட்ட சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தொடர்ந்து சபையாரும் இதுகால வரைக்கும் என்னோட குடும்பத்துக்கு பிரயாசத்தோடு காலையிலையும் குடும்ப ஜபத்திலையும் ஆராதனையிலையும் பிரேயர்லையும் எங்களோட குடும்பத்துக்காக இதுகால வரைக்கும் ஜபத்துக்கு வந்தீங்க. கடவுளுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன். ஆனால் இந்த திருமண காரியங்கள் வரும்போது எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு.
இதை எப்படி நம்ம கடந்து போறோம்? ஒரு தகப்பனா இருந்த அந்த காரியத்தை முன்னுக்கு நின்று எல்லா காரியங்களையும் எடுத்துப்பட்டு செய்வாரு. நான் தகப்ப இல்லாத ஒரு சூழ்நிலையில இருக்கேன். இந்த காரியங்கள்லாம் எப்படி கடக்கும் தெரியல. ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருந்தோம். ஆனா ஒவ்வொரு நாளும் நான் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் வெறுமையான பாத்திரம், ஆண்டவரே எப்படி எடுத்து நீங்க பயன்படுத்தி வரீங்க. நீங்க சேவைக்கு ஒரு வாழ்க்கை துணை கொடுத்துங்க. அதே போல கடைசி வரைக்கும் இருந்த ஆண்டவரே எல்லா தேவைகளையும் ஆண்டவரே நீங்க தான் ஆண்டவரே சந்திக்கணும். எங்களுக்கு வேற யாருதல் யாருமே இல்லைன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் ஜெபத்துல வச்சேன். இந்த ரிஜிஸ்டர் காரியங்கள் தொடங்கி ஒவ்வொன்றையும் ஆண்டவர் அற்புதமா ஒவ்வொருத்தரையும் எடுத்து பயன்படுத்தி ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் ரொம்ப சந்திச்சாரு. போதகர் மூலியமாகவும் போதகர் நிறைய ஆலோசனை கொடுத்தாரு. போதகர் வெளியூருக்கு போயிருந்த சமயத்துல கூட போகும் முன்பே என்கிட்ட சொன்னார், ஆண்டி உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் தெரியலன்னா என்னை கேளுங்க, நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்றேன். அப்படியே எங்களுக்கு ஆலோசனைகளை நிறைய கொடுத்தாரு. சபையார் ஒவ்வொருத்தரும் சொந்த காரியங்களை போல முன் வந்து என்ன தேவை இருக்கு, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா நாங்கள் செய்யறோம்னு சொல்லி முன் வந்து ஒவ்வொரு காரியங்களையும் எடுத்து செஞ்ச ஒவ்வொரு காரியங்களையும் கடவுளை ஆசீர்வதிக்கணும். குடும்பமாக ஆசீர்வதிக்கணும். இந்த திருமண காரியங்களை வாணியோட குடும்பத்தாரெல்லாம் வந்து இந்துக்களா இருந்தாங்க. எங்களுக்கு அது ரொம்ப மனபாரமா இருந்துச்சு. இதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமானே. ஆனா அவங்க எல்லாரும் வந்து போதகர் மணியோட பிரசங்கத்தில் இருந்தோம். நம்மளுடைய சபை போதகர் வழி நடத்தின அந்த ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து எங்களை அவங்க மீண்டும் ஃபோன் பண்ணி பேசும் பொழுது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. இந்த திருமண காரியத்துக்கு நாங்கள் வந்தோம். ஒவ்வொன்றையும் ஆண்டவர் அற்புதமா வழி நடத்தினாரு. வந்து உட்காந்து எங்களுக்கு கண்ணில் தண்ணி ஓடுற அளவுக்கு அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களோட மனசுல பதிஞ்சிச்சு. அவங்க சபையின் மூத்த போதகர் பிரசங்கம், உங்களோட சபையின் போதகர் வழி நடத்துறது, அந்த பொறுமை, அந்த தாழ்மை, சபையோட உபசரிப்பு, இது எல்லாமே எங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நாங்கள் திரும்பி போகும்போது அந்த விருந்திலையும் எங்களை வந்து அப்படி உபசரிச்சாங்க. அப்படின்னு சொல்லும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்படியா இந்த அவிசுவாசிகளோட மத்தியிலையும் இந்த வசனங்கள், இந்த பிரசங்கம்லாம் வந்து கிரிகை செஞ்சிருக்கீங்க. நான் இன்னொரு தடவை வரும்போது கண்டிப்பா சபைக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதோடு கூட இல்லாம லாபீஸோட விருந்துக்கு நாங்கள் போயிருந்தப்ப கூட அங்க எல்லாம் அவங்களோட சொந்தக்காரங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா நாங்க ஒரு சிலர் பேர் தான் இருந்தோம். ஆனா இருந்தாலும் குறைவில்லாமல் நிறைவா எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. நான் எப்பயுமே என்னோட மனபாரம், ஆண்டவரே காணான் ஒரு கல்யாணத்துல குறைவில்லாமல் நிறைவாய் நீங்க ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல ஆண்டவரே சேமோட காரியங்களையும் அப்படியாவே இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு நான் சொல்லி ஜெபிப்பேன். ஆனா அதை விட மேலாகவே ஆண்டவர் வந்து பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. சபை மக்கள் மூலியமாகவும் எல்லா காரியங்களையும் சந்திச்சு என்னோட தேவைகள் போதுமானதாகவே இருந்துச்சு. நான் இதுக்கு ரொம்ப ரொம்ப கடவுளுக்கு ரொம்ப நன்றி செலுத்துறேன். எப்பயுமே எங்களோட வாழ்நாளில் நீங்க எல்லாரும் என்னோட குடும்பத்துக்காக ப்ரேயர் பண்றீங்க, ரொம்ப நன்றி. உதவி செஞ்ச ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன். ஒரு ஆசீர்வாதமான சாட்சியை கொடுத்ததுக்காக நன்றி. நம்முடைய தேவன் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது நம்மளுக்கு பதில் அளிக்கிறதா இருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துவோம். காணிக்கை தசம பாகத்தை எடுப்பதற்கு முன்பாக உள்ளம் நிறைவோடு உண்மை துதிப்பேன் என்ற பாடலை நாம் பாடுவோம்.
இப்பொழுது காணிக்கை தசம் பாகத்தை நம்முடைய தேவனுக்கு நாம் வழங்குவோம். சோஸ்திர பாடலை நாம் பாடுவோம். நன்றியுள்ள இதயத்தோடு காணிக்கை தசமபாகம் கொண்டு கூடிய ஆலயத்திலே கொண்டு வந்திருக்கிறோம். எங்களுடைய மனநிலையை நீர் அறிவி சுவாமி. போன மாதம் ரொம்ப வெள்ளமா இருந்தது. பல மாதிரி சூழல்ல எல்லாரும் நான் மாதிரி வேலைக்கு போயிட்டு பத்திரமா வீடு வந்து சேர கிருபை தந்த தயவுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். மழை நேரத்திலையும் ஆண்டவரே அதிகமாக நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீர் கொடுத்திருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு போட்டு கொடுத்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு கிடைக்கின்ற வருமானங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காணிக்கை தசமபாகங்களை செலுத்தும் போது சபையிலே தலைவர்கள் நானுமாய் இந்த பணத்தை எடுத்து செலவு செய்ய இந்த கிருபை தாரும். எங்களுக்கும் தொடர்ந்து கிருபை தந்து தொடர்ந்து வேலை செய்ய தொடர்ந்து உங்களுக்கு காணிக்கை கொண்டு வர எங்களுக்கு அதிக கிருபை தர வேண்டுமாய் எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். போதக ஜெபத்தை ஏறெடுக்கும் முன்பாக கர்த்தருக்காக காத்திருப்போம் என்ற பாடலை நாம் பாடுவோம். சபையா யாவரும் இருந்திருந்து என்னோடு பாடல்கள் தெரிந்தவர்கள் உற்சாகமாக பாடும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். Thank you.
நின்னவனமாக போதனை ஜபத்துக்கு ஆயத்தமாகும். மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள பரம்பிதாவே, அப்பா, அந்த காலை பொழுதுக்காக அதிகமாக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். எங்களை நீர் ஆசீர்வதித்த ஆண்டவரே, பலப்படுத்தி உங்களுடைய ஆலயத்துக்கு குடும்பமாக ஆண்டவரே நீர் கூட்டி வந்ததுக்காக கூட நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். அப்பா, நீரே ஒரே தேவனாக இருக்கு, எங்களை பலப்படுத்துகிற தேவன், வல்லமையின் தேவன், மகிமையின் தேவன், அற்புதத்தின் தேவன். நீர் நல்லவராக இருக்கிற ஆண்டவரே, சதா காலமும் உடைய கரம் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் மேல் இருந்ததுக்காக நாங்கள் அதிகமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எந்த குறையும் இல்லாமல் ஆண்டவரே நீ தேற்றி வருவதற்காக இந்த காலை வேளையிலே நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒரு வாரம் முழுக்க ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை நீ கண்மணி போல் காத்ததுக்காக நாங்கள் மிகுந்த நன்றி செலுத்துகிறோம். இதனுடைய எல்லாம் தேவைகளும் நீ சந்தித்ததுக்காக நன்றியா இருக்கும் ஆண்டவர். அற்புத வண்ணமாக ஆண்டவரே கொடுத்த அந்த பலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கால ஆராதனைக்கு எல்லோரையும் நீ கூட்டி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். வர முடியாத இருந்த உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவர். ஏதோ ஒரு காரணத்தினால் இவருக்கு வர முடியவில்லை. வரக்கூடிய வார்த்தையை ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்துக்கு தேடி வர முடியாத நீரே பெரியவரா இருக்கிறீங்க ஆண்டவரே, மகா பெரியவரா இருக்கிறீங்க, மகா பெரிய மருத்துவரா இருக்கிற ஆண்டவரே, எல்லா நோய்களும் குணப்படுத்துகிற தேவனா கூட நீ இருக்கிறீர் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மை நாங்கள் காலை வேளையில உயர்த்துகிறோம் ஆண்டவர், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர். அப்பா, அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். எங்கள் பாவங்களை மன்னிக்கின்ற தேவனாக இருக்கிறாண்டவர். எங்களுக்கு தெரியாமல் செய்ததாலும் ஆண்டவரே நீர் மன்னிக்கின்ற தேவனா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் எங்கள் குடும்பக்காரர்கள் சபையும் ஆண்டவரை நேசித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். உங்களுடைய இரக்கம் உங்களுக்கு மேல் இருந்ததுக்காக அதிகமாக இந்த காலை வேளையில நாங்கள் நன்றிகள் செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேலைக்காக ஆண்டவரே மகன் டேனிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. டியாலிசிஸை செய்கின்ற அந்த மகனை காத்திருக்கணுமா கூட ஜெபிக்கிறோம். பல காலமாக ஆண்டவரே அந்த மகன் டயாலிசிஸ் செய்து கொண்டு வருகிறார். அவரோட போக்கிலும் வருத்தலையும் தங்கிடும் அந்த வேதனையை அறிக்கூட ஒரு தேவனா இருக்கிறேன் ஆண்டவரே. சுகம் அளிக்கிறவராக கூட இருக்கிறேன். கூடிய விரைவில் ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து நீ உதவி செய்யணுமாக கூட நான் ஜெபிக்கிறேன். அவர் செய்கின்ற வேலையில் நீ அதிகமாக நீ தங்கியிருக்குமா கூட நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவர். அப்பா, அந்த வேலையில மகள் ரீசாக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படியாக கால் வெட்டுப்பட்ட ஆண்டவர் வேதனையோடு இருக்கின்ற அந்த மகளுக்கு சமாதானத்தை உண்டுபடுத்துகிற தேவனா கூட இருப்பதற்கான நன்றிகளை சொல்லி அந்த வழி வேதனையாக இருந்தாலும் ஆண்டவரே தேவன் என்னோடு இருக்கிறார் என்று அவர் நம்புகிறார். அந்த மகளோடு நீ காத்திருக்கமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கூடிய விரைவிலே ஆண்டவரே அந்த மகள் பூர்ண சுகப்பெற நீ உதவி செய்யணுமா கூட நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவர். உமாலே முடியாத எந்த ஒரு காரியமும் இல்லை ஆண்டவர். நீர் பெரிய மருத்துவராக இருக்கிற ஆண்டவர். இந்த மகளுக்கு பூர்ண சுகத்தை நீ தர வேண்டுமா கூட நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. வரக்கூடிய காலத்திலே ஆண்டவரே அந்த மகள் ஆலயத்தை தேடி வரும்படியாக உதவி செய்யும் ஆண்டவர். அப்பா, அந்த வேலையில முதியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களையும் நீ காண்கின்ற தேவனா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களையும் நீ பலப்படுத்தி நல்ல ஒரு உடல் அந்த சுகத்தை கொடுத்த ஆண்டவரே. வாரந்தோறும் இவர்களும் சபைக்கு போய் தேடி வர நீ உதவி செய்யணுமா அப்பா. சிறு பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. படிக்கின்ற சிறு பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்த ஆண்டவரே, சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்த ஆண்டவரே, தாய் தப்படுத்த கீழ்ப்படுத்த பிள்ளைகளாக ஜீவிக்க ஆண்டவரே ஒரு உள்ளத்திலே நீ பேச வேண்டுமா கூட நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் உம்மிடத்திலிருந்து வந்து ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அதுக்காக அதிகமாக நன்றி சொல்கிறோம் அப்பா. அந்த வேலையில இந்த சபையின் உறுப்பினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இவர்களையும் நீர் பலப்படுத்தி ஆசீர்வதி. கையிட்டு செய்கின்ற எல்லா வேலைகளும் ஆண்டவரே இவர்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே பல மடங்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை நீ தர வேண்டுமா கூட இந்த வேலையில் நான் கெஞ்சுகிறோம் ஆண்டவர். அப்பா, அந்த வேலையில கூட ஆண்டவரே எங்கள் சபையின் மூப்பருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்டர்
ஜேம்ஸ் ராஜாக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவர். அந்த மகனையும் நீ காத்துக்கொள்ள வேண்டுமா கொடுக்கிறோம். செய்கின்ற ஊழியத்திலே நீ தங்கிறோம். பல இடங்களில் ஆண்டவரே, பல சபையில அவர் ஊழியம் சென்று கொண்டிருக்கிறார் ஆண்டவரே. அவரையும் காத்து அவர் குடும்பத்தாரையும் ஆசீர்வதி ஊழிய பாதையில் இன்னும் பலப்பட உதவி செய்யணுமா கூட இந்த கால வேளையில கெஞ்சுகிறோம் ஆண்டவர். டிக்கன் ஜானுக்காக கூட வேலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். மகன் ஆண்டவரே செய்த ஊழியத்திலே இங்கே தங்கிடும். அந்த மகனையும் காத்துக்கொள்ளும். அந்த மகத்தோட குடும்பத்தாரையும் விசேஷமாக ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறோமா நாங்கள் கெஞ்சுகிறோம். இந்த வேலையில் ஆண்டவரே, இந்த வருஷம் சர்ச் கேம்ப்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கின்ற இந்த எல்லா சபைகளிலிருந்தும் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவர் ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு இந்த சர்ச் கேம்ப்ல வந்து கலந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். சர்ச் கேம்ப் கமிட்டிக்காக இந்த வேலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சர்ச் கேம்ப் கமிட்டி சிறப்பாக செய்கிறார்கள். இன்னும் மேலும் சிறப்பாக செய்ய ஆண்டவரே போதிய ஞானத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, பண தேவைகளையும் இது அதிகமாக சந்திக்கணுமா படிச்சிருக்கிறோம் ஆண்டவரே. பேசுகின்ற செய்தியாளருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உரிமையை காத்துக்கொள்ளணுமா அந்த கால வேளையில நாங்கள் வேண்டிக் கொள்வோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில இந்த குட் ஃப்ரைடே ஈஸ்டருக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அடுத்த மாசம் நடக்கின்ற நல்ல காரியம் ஆண்டவரே சிறப்பாக நடக்க சபையின் ஆயத்தத்தோடு நாங்கள் இருக்க ஆண்டவரே இது உதவி செய்யணுமா கூட சொல்லிக்கிறோம். எல்லா தேவைகளையும் நீ அதிகமாக நீ சந்திக்க வேண்டுமா கேட்கிறோம். பேசுகின்ற மூப்பரை மத்தியிலும் தங்கியிருக்குமாக நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ நல்லவராக இருக்கிறதுக்காக நன்றி, நீ பெரியவராக இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களை குற்றம் குறைகள் பாவங்கள் ஆண்டவரே யாவும் இருந்தால் நீ மன்னிக்க வேண்டுமா சொல்லிக்கிறோம். அப்பா, நாங்கள் பாவிகள் அறிகிறோம் ஆண்டவரே. பல நேரத்தில் பல தவறுகளை செய்கிறோம். ஆனாலும் ஒருத்தர் ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக கூட நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து எங்களை சுத்திகரிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கால வேளையிலே இந்த ஆராதனையிலே பரிசுத்தமாக நாங்கள் பங்கு கொள்ள நீ உதவி செய்யும் ஆண்டவரே. உங்களுடைய அடிக்கப்படுதலையும் உங்களுடைய வேதனையான காரியங்களும் ஆண்டவரே, அந்த கல்வாரி சிலுவை மரத்தில் பட்ட பாடுகளும் நாங்கள் நினைக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு ஒரு வேதனை எங்களுக்காக நீ அனுபவித்திருக்கிறேன். இதெல்லாம் இதற்காக ஆண்டவரே, எங்களை அந்த பாவத்திலிருந்து தப்புவிக்குவதற்காக, எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறோம். இந்த உள்ளங்களை நாங்கள் திறந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே. இது உங்களுடைய நாளாக இருக்கிறது ஆண்டவரே. எங்க சிந்தையை ஒருநிலைப்படுத்த வேண்டுமா உனக்கு அதிகமாக நன்றிகளை சொல்கிறோம். எல்லா பாவத்தையும் நீ மன்னிக்க வேண்டுமாக இந்த கால ஆராதனை நீ அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருக்கிறோம் ஜீவனை நல்ல ஆமென். இப்பொழுது செய்தியை வழங்க தன்மையை நான் அழைக்கிறேன். தேவ செய்திக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதி 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-8 வரை. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 293. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 1. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தோர்களையும் நியாயம் தீர்க்க போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாக்குதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பெருக மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். வசனம் 5. நீயோ எல்லாவற்றிலையும்
மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே வானபலியாக வர்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். ஆமென். ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். எங்கள் பிதாவே, உம்முடைய பரலோக செய்தியை எங்கள் ஜனங்களோடு கூட பேசப்போவதற்காக நன்றி. என்னை மறைத்தருளும் தேவனே, இந்த இடத்துல நீர் மாத்திரமே பிரசன்னமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வழி நடத்தும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, மீண்டுமாக உங்கள் மத்தியிலே தேவ செய்தியை வழங்க கர்த்தர் கொடுத்த மாபெரும் சாக்கியத்துக்காக நான் ஆண்டவருக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறேன். அவரை ஆராதனை செய்வதற்கும், அவரை இந்த நாளிலே அவரை தொழுது கொள்வதற்கும் கர்த்தர் மீண்டுமாய் நமக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு சாக்கியத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் யாவரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்க யாவரும் எப்படி இருக்கிறீங்க? சிலவங்க உடனே பதில் சொன்னீங்க, சிலவங்க ரெண்டாவது வாட்டி கேட்கும்போது பதில் சொன்னீங்க, சிலவங்க முதலே சொல்லல. ஆனா தேவன் அவர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். அவர் நல்லவராய் இருப்பதினால் நாம் நல்லா இருக்கிறோம் என்று நம்மால் சொல்ல முடிகிறது. தேவன் அவர் நல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஏது எப்படியோ நம்முடைய உள்ளான இருதயத்தை கர்த்தராகிய தேவன் அவர் நன்றாய் அவர் அறிந்திருக்கிறார். நாம் நல்லா இருக்கிறோம் என்று நாம் சொல்லுகிறோமோ இல்லையோ, தேவன் நம்முடைய உள்ளத்தை நன்றாய் அவர் அறிந்திருக்கிறார். நம்மளுடைய பாடுகள், நம்மளுடைய சூழ்நிலைகள், நமக்கு ஏற்படும் சங்கதிகள், இதெல்லாம் தேவன் நன்றாய் அவர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆனால் திறன் கொள்ளுங்கள், தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். தேவன் நம் அருகாமையிலே அவர் இருக்கிறார். நம் இறுதி வரையும் நிலைத்திருப்பதற்கு தேவன் அருள் புரிவார். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க மத்தியில் நான் கொண்டு வந்திருக்கிறதான தேவ செய்தியின் தலைப்பு enduring till the end. இறுதி வரையும் நிலைத்து இருங்கள். இறுதி வரையும் நிலைத்திருங்கள். ரொம்ப சத்தமா இருக்கா நான் பேசுறது? சத்தமா இருந்தா சொல்லுங்க, மைக்கை கொஞ்சம் குறைச்சிருவோம். ஏன்னா சிலவங்க எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்க, நான் பேசினா ரொம்ப சத்தமா பேசுறேன்னு. ஸோ சத்தமா இருந்துச்சுன்னா நிக்கிற மைக் கொஞ்சம் குறைச்சிருங்க. ஓகே, இறுதி வரையும் நிலைத்திருங்கள் என்கிற இந்த தலைப்புல 3 காரியங்களை உங்க மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். முதல் காரியமாக, be faithful to your calling. உங்கள் அழைப்புக்கு உண்மையாய் இருங்கள். இரண்டாவதாக, finish your race well. உங்கள் ஓட்டத்தை நன்றாய் முடியுங்கள். மூன்றாவதாக, await your crown of righteousness. உங்கள் நீதியின் கிரீடத்துக்காய் காத்திருங்கள். பிரியமானவர்களே, நாம் முதல் புள்ளிக்குள்ளாய் நாம் கடந்து போவோமாக. உங்கள் அழைப்புக்கு உண்மையாய் இருங்கள். பவுல் இந்த 2 தீமோத்தேயுவை அவர் இந்த நிருபத்தை அவர் எழுதும் போது அவர் எங்கே இருந்தார் என்றால், ரோமாபுரியிலே அவர் சிறைச்சாலையிலே அவர் இருந்தார். அவர் சிறைச்சாலையிலே மிகுந்த துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே அவர் இந்த நிருபத்தை தீமோத்தேயுவுக்கு அவர் எழுதுகிறார். அவர் இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு முன்பதாக அவர் இந்த தேவ செய்தியை, இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். பவுல் என்று நாம் சொல்லும் போது, பவுல் ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரர், அவர் ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக உண்மையாய் ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரராய் அவர் இருந்தார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. அவருடைய வாஞ்சை, அவருடைய பிரயாசம், அவருடைய ஏக்கம் எல்லாம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து
எல்லாம் ஜனங்களுக்கும் பிரசங்கிக்க வேண்டும் என்று. எல்லாம் ஜனங்களும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களுடைய தேவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் அதிகமாய் தேவனுக்கென்று பிரயாசமாய் ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரராய் இருந்தார். குறிப்பாக அவர் புறஜாதியின் மத்தியிலே அவர் அதிகமாய் ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரராய் இருக்கிறார் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவருடைய ஊழிய பாதையிலும் அவர் அநேக ஊழியக்காரர்களையும் அவர் உருவாக்கினார். அதில் தீமோத்தேயுவும் ஒருவர். பிரியமானவர்களே, இந்த உங்கள் அழைப்புக்கு உண்மையாய் இருங்கள். பவுல் தன்னுடைய அழைப்புக்கு அதிக உண்மையாய் இருந்த ஒரு ஊழியக்காரராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் வாசிப்போம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அவர் இதற்கென்று அவர் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர். அவர் திருவசனத்தை பிரசங்கிக்கவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை தெரிந்து கொண்டார். இது பவுலுடைய ஊழியம். இது பவுலுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு. பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் உள்ள அழைப்பு என்ன? உங்களுக்கும் எனக்கும் உள்ள அழைப்பு என்ன? நமக்கும் அதே அழைப்பு இருக்கிறது. நாம் மீண்டும் அந்த வசனத்தை கவனமாய் வாசிப்போம். வாசியுங்கள், ஒருவர் சத்தமாய் அதை வாசியுங்கள். 2ஆம் வசனத்தை. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. அங்கே நிறுத்தும் கொஞ்ச நேரம். இன்னைக்கு நீங்க என்ன கேட்கலாம், இந்த திருவசனத்தை பிரசங்கம் பண்றதுக்கு நான் போதகரா அல்லது சபையின் மூப்பரா அல்லது சபையினுடைய உதவியாளர்னு சொல்லும் போது டீக்கனா இந்த தேவ செய்தியை பிரசங்கம் பண்ணுவதற்கு நான் யார் என்று நீங்கள் கேட்கலாம். நான் எப்படி தேவ செய்தியை நாம் கொடுக்க முடியும்? இந்த அழைப்பு எனக்கு இருக்கிறதா என்று நாம் அநேக வேளையிலே நாம் நினைக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, எனக்கு என்ன தகுதி இருக்கு என்று நாம் யோசிக்கிற வேளையிலே நமக்கு வேண்டிய தகுதி எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளை என்ற தகுதி ஒன்றே நமக்கு போதும். இந்த தகுதி ஒன்றே போதும். நாம் ஆண்டவராகிய தேவனை குறித்த சாட்சியை, அவர் குறித்த சத்தியத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்வதற்கு நாம் பெரிய அளவில் இந்த வேதத்தை அறிந்தவர்களா இருக்க வேண்டும் அவசியம் இல்லை. அந்த காலத்துல பேதுரு எந்த யூனிவர்சிட்டிக்கு போனாரு? அவர் எந்த பைபிள் காலேஜுக்கு போயிருப்பாரு? எஸ்பிசிக்கு போயிருப்பாரா? இல்ல எஸ்டிஎம்க்கு போயிருப்பாரா? இல்ல. நீங்க கேட்கலாம், அந்த காலத்துல அதெல்லாம் இல்ல, இருந்தா போயிருப்பாரு அப்படின்னு. அவர் ஒரு சாதாரணமான ஒரு மீனவன். அவர் ஒரு சாதாரணமான மீன் பிடிக்கிற ஒரு மீனவனாய் இருந்தார். ஆனாலும் அவருடைய அழைப்பை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் ஜனங்களை பிடிக்கிறவர்களாய் ஆண்டவர் அவரை மாற்றினார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நாம் இப்படிப்பட்ட கேள்விகளை நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம். இந்த செய்தியை நான் எப்படி ஆளுங்களுக்கு சொல்றது? எப்படி நான் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுவது? பிரியமானவர்களே, பிரசங்கம் என்று சொல்லும் போது ஒரு ஸ்கிரிப்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து முன்னுக்கு பேசுவது மாத்திரம் பிரசங்கம் கிடையாது. இந்த ஊழியத்தை எவரும் செய்யக்கூடிய ஒரு ஊழியமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு சபையில மாத்திரம் ஊழியம் அல்ல, ஊழியம் நமக்கு சபைக்கு வெளியவும் இருக்கிறது. நமக்கு சபைக்கு வெளியே நிறைய ஊழியங்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கேள்வி என்னவென்றால், இந்த ஜனங்களை குறித்தின கரிசனை, இந்த ஜனங்களை குறித்தின அக்கறை நமக்கு இருக்கிறதா? நம்முடைய அழைப்பு என்ன? நீங்க யோசிக்கலாம், எனக்கு என்ன அழைப்பு இருக்கு? சரி, என்னால பேசத்தான் முடியல, என்னால செய்தி கொடுக்க முடியல, என்னால மற்றவங்கள்ட்ட இயேசுவை பத்தி சொல்ல எனக்கு அந்த வார்த்தை சரியா தெரியல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இங்க தொடர்ந்து வாசிங்க. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. மற்றவர்களுக்கு நம்ம புத்தி சொல்லலாம்ல.
மற்றவர்களுக்கு நம் உற்சாகமான வார்த்தைகளை சொல்லலாம்ல. ஆங்கில வேதாகமத்தில் இது என்கரேஜ் என்று எழுதியிருக்கிறது. நாம் பெரிய அளவுல பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஒருவருக்கு நாம் உற்சாகமான வார்த்தைகளை கொடுப்போமானால் அந்த நாளிலே அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் இல்லையா? அந்த ஊழியம் நாம் செய்யலாம் இல்லையா? அது நீங்க சிறிய ஊழியமாய் நினைக்கலாம். அது சிறிய ஊழியம் அல்ல. எந்த ஊழியமும் அது கர்த்தருடைய கண்களுக்கு அது விலையேற பெற்ற ஊழியமாய் இருக்கிறது. அது அவர்களுடைய வாழ்க்கையில அது எப்படி கிரியை செய்கிறது என்று நமக்கு தெரியாது. நாம் சாதாரணமா சொல்லலாம், பிரதர் ஹேவ் a nice day, God bless you, சிஸ்டர் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். நாம் நினைக்கலாம் நாம் சாதாரணமா சொல்லிவிட்டு போயிடுவோம் என்று. ஆனால் அதுக்கப்புறம் கர்த்தர் செய்கிற காரியங்கள் நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அவர்கள் மேலும் கருணையா இருக்கிறார். நமக்கும் அப்படிப்பட்ட ஊழியங்களை அவர் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, வாசியுங்கள் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ம். ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி புத்தி சொல்லுங்கள். சொல்லுங்கள். ஓகே. திடனற்றவர்களை தேற்றுங்கள். திடனற்றவர்களை தேற்றுங்கள். ஓகே. பலவீனரை தாங்குங்கள். பலவீனரை தாங்குங்கள். எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். பிரியமானவர்களே, இதுவும் ஊழியம்தான். ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள். திடனற்றவர்களை தேற்றுங்கள். You encourage. தேற்றுங்கள். பலவீனரை தாங்குங்கள். உதவி செய்யுங்க. அது ஒரு ஊழியம் தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு ஊழியம் செய்வதற்கு நிறைய ஊழியங்கள் இருக்கிறது. அப்படியே உங்களுக்கு எந்த ஊழியமும் இல்லை நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கே ப்ரே பண்ண ஆரம்பிங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு என்ன ஊழியம் இருக்கிறது என்று அவர் உங்களுக்கு கட்டாயமாக வெளிப்படுத்துவார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் எனக்கு எந்த ஊழியமும் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. அப்படி சொல்லுகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், ரொம்ப அவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கிறாங்க. very relaxed about their life. அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன், அவங்க ரொம்ப சுகமா இருக்கிற அவங்களுடைய அந்த எல்லையை விட்டு வெளியே வர மனதில்லை. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர மனதில்லை. போதுங்களா? இது போதும். வந்தா பார்த்துக்கலாம், போனா போட்டோம். அப்படிப்பட்ட attitude சமத்துல இருக்கிறது. இயேசு வந்தா அப்படியே போயிடலாம். அப்படியெல்லாம் போக முடியாது. அப்படியே போயிட முடியாது. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஊழியத்தை வைத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டியவர்களாய் நமக்கு அந்த கடமை இருக்கிறது. ஏனென்றால் அந்த கணக்கு நாம் அவருக்கு ஒப்புவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய ஊழியம் என்னுடைய ஊழியம் என்னதென்று நாம் முதலாவது அறிந்து கொண்டு அந்த ஊழியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அந்த ஊழியத்துக்கு நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் பெரிய காரியங்களை அவருடைய ராஜ்யத்திற்கென்று செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இரண்டாவது காரியமாக உங்கள் ஓட்டத்தை நன்றாய் முடியுங்கள். finish your race well. பவுல் இங்கே 7ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் நம்முடைய விசுவாச ஓட்டத்திலே நாம் இப்படியாப்பட்ட வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாய் கட்டாயம் இருக்க வேண்டும். நாம் பாதியிலே விட்டுட்டு ஓடுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. பிரச்சனை கொஞ்சம் வந்தோடனே பிச்சுக்கிட்டு போறவங்களா நம்ம இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, இறுதி வரையும் நாம் நிலைத்திருக்க வேண்டும். பவுல் தன்னுடைய 30 ஆண்டு ஊழியத்தை அவர் பின்னிட்டு பார்க்கிறார். எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரவங்கள், எவ்வளவு நிந்தைகள்,
அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று அவர் சகித்த ஒரு ஊழியக்காரராய் அவர் இருக்கிறார். எதற்கென்று? இந்த சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களுக்கும் கொண்டு போக வேண்டும். ஏன் அவர் அப்படியாய் பிரயாசப்பட்டார்? அந்த ஆண்டவராகிய தேவனுடைய அந்த அன்பை அவர் உணர்ந்தவராய் அவர் இருந்தார். பிதாவுடைய அன்பு எவ்வளவா இருக்கிறது, எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது என்று பவுல் உணர்ந்ததின்படியால் அவர் உணர்ந்தார். அந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு என்று அவர் உணர்ந்தார். என் பாவங்களுக்காகவும் உங்களுடைய பாவங்களுக்காகவும் அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்கிற அந்த பெரிதான அன்பை அவர் உணர்ந்தபடியால் அவர் எந்த எல்லைக்கும் போக அவர் ஆயத்தமாய் இருந்தார். போராட்டங்கள் வந்தாலும் உபத்திரவங்கள் வந்தாலும் அவர் கர்த்தருக்கென்று இறுதி வரையும் ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கும் பவுலை போல பல விதத்துல பல இடங்களில் இருந்து சோதனைகள் வரும், சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படும், வேதனையான காரியங்களை நம்முடைய செவிகள் கேட்க வேண்டியதாக இருக்கும். நமது மனதை உடைக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு நேரிடும். ஆனாலும் நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. நாம் இறுதி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வாசியுங்கள், 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். சத்தியத்துக்கு மன்னிக்கவும் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க பொறுக்க அவர்களுக்கு மனதில்லாதவர்களாய் அநேக ஜனங்களே கடைசி நாட்களிலே எழும்புவார்கள். இன்றைக்கு நமக்கு நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க கேரக்டர், நம்முடைய குணங்களை மாற்றக்கூடிய ஒரு செய்தியை நாம் கேட்டோம் என்றால், அது நம்முடைய உள்ளத்தை குத்துகிற செய்தியா இருந்துச்சு என்றால் அது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏற்றுக்கொள்வதற்கு. ஒருவர் நமக்கு புத்தி சொல்லும் போது அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு கஷ்டமா இருக்கும். அதனால இந்த ஜனங்கள் என்ன செய்யறார்களா, ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை எழுப்புகிறார்களாம். அப்ப ஆசீர்வாதமான செய்தியே கேட்டுக்கிட்டு இருக்கணும். ஆசீர்வாதமான செய்தி கேட்கிறது தவறா? ஆசீர்வாதமான செய்தியை கேட்பது தவறா? அல்லது ஆசீர்வாதமான செய்தி கொடுத்து கொண்டே இருப்பது தவறா? ஆசீர்வாதத்தை குறித்து பேசுவது நல்லது, ஆனால் ஆசீர்வாதத்தை மட்டுமே பேசுவது தவறு. சாபத்தை குறித்தும் பேசணும், பாவத்தை குறித்தும் நாம் பேசணும், பரலோகத்தை குறித்து மாத்திரம் பேசுவது மாத்திரமல்ல, நரகத்தை குறித்தும் பேச வேண்டும். அப்படிப்பட்ட மனப்பான்மை உள்ளவர்களாய் அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே நாம் ஓட நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் நாம் இறுதி வரையும் கர்த்தருக்குள்ளாய் நாம் நிலைத்திருக்க முடியும். ஆசீர்வாதமான செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் என்றால், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா விசுவாசத்தை விட்டு நாம் ஓடிடுவோம், ஓடி போயிடுவோம், நிலைத்திருக்க முடியாது. வாசியுங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை 20வது அதிகாரம் 24வது வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆகையால் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படி என் பிராணனையும் நான் அருமையாய் எண்ணேன், என் பிராணனையும் நான் அருமையாய் எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவும் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கிட்ட இருந்து பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவே விரும்புகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, என்னுடைய உயிர் அருமையாய் இருக்கிறது என்று நான் எண்ணேன் என்று பவுல் சொல்லுகிறார். நம்முடைய உயிர் முக்கியம்தான், நம்முடைய உயிர் முக்கியம்தான். ஆனால் அதுவே எல்லாம் கிடையாது. அவள் சொல்லுகிறார், கிறிஸ்துவ மரணம் எனக்கு, சாவு எனக்கு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அவருக்காய் மரிக்கவும் நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசம் எப்பொழுது நமக்குள்ளாய் வரும்? எப்பொழுது நமக்குள்ளாய் வரும்? எப்பொழுது என் ஆண்டவராகிய இயேசுவுக்காக நான் மரிக்கவும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளாய் வரும்? தெரியல. கழுத்துல கத்தியை வச்சுட்டாங்கன்னா நம்ம என்ன செய்யணும்? மறுதலி, இயேசுவை மறுதலி, இப்ப மறுதலி. நிறைய நிறைய தேசத்துல இப்படிதான் நடக்குது. அது நம்மளுடைய கண்கள் பார்க்கவில்லை. தலையில துப்பாக்கி வச்சுக்கிட்டு நீ இயேசுவை மறுதலி, நான் உன்னை விட்டுடுறேன், இல்லாட்டி சுட்டுருவேன். அப்படி நம்மளுடைய நெற்றிலையும் துப்பாக்கி, நம்மளுடைய கழுத்துல கத்தியை வச்சாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியுமா? ஒரு விசுவாசம் எப்படியா இருக்கிறது? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம், ஒரு காலம். பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாச ஓட்டத்தை நாம் எப்படி துவங்குகிறோம் என்று முக்கியம் இல்லை. ஆனால் அதை எப்படி நாம் முடிக்க போகிறோம் என்று மிகவும் மிகவும் முக்கியம். நம்முடைய ஓட்டத்தை நாம் நன்றாய் முடிக்க வேண்டும் என்று பவுல் கிறிஸ்து விரும்புகிறார். அதை தான் பவுலும் சொல்லுகிறார். அதனால்தான் அவர் மரிக்கும் தருவாயிலும் அவர் இரத்த சாட்சியாக மரிக்க போகிறார் என்று அவருக்கு தெரியும். அவர் மரிக்க போகிறார் என்று அவருக்கு தெரியும். தெரிந்தும் கூட அவர் இப்படியாய்ப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அவர் இந்த வசனத்திலே சொல்லுகிறார். வாசிப்போம். மறுபடியும் 2 தீமோத்தேயுவுக்கு வாங்க, 4ஆம் அதிகாரம். ஏனென்றால் நான் இப்பொழுது பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. இது என்னத்தை குறிக்கிறது என்றால், அவருடைய ரத்தத்தை அவர் சிந்திக் கொண்டிருக்கிறார், அவரை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ரத்தத்தை அவர் பான பலியாக அது வார்க்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறதா. அவருடைய ஜீவன் தன்னுடைய சரீரத்தை விட்டு போக போகிறது என்று பவுல் அது அவரை பார்க்கிறார், அவருடைய கண்ணிலே பார்க்கிறார், என் உயிர் போக போகுது. ஆனாலும் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் அவர் வைராக்கியமாய் இருந்தார். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் உள்ள செய்திதான், இறுதி வரையும் நாம் நிலைத்திருக்க வேண்டும், நம்முடைய ஓட்டத்தை நாம் நன்றாய் முடிக்க வேண்டும். 3வது காரியமாக சுத்தமாக உங்கள் நீதியின் கிரீடத்துக்காய் காத்திருங்கள். பிரியமானவர்களே, ஒரு ஓட்ட பந்தயத்திலே நாம் ஓடுகிறோம் என்றால் நாம் எப்படியாப்பட்ட சிந்தையோடு நாம் ஓடுவோம்? ஓடனா போதும், ஜெயிச்சா என்ன, ஜெயிக்கலன்னா என்ன, எப்படியும் ஜெயிக்க போறதில்லை, அப்ப எதுக்கு ஓடிக்கிட்டு? நம்ம ஸ்கூல் காலத்துல இந்த ஸ்போர்ட்ஸ் டேலா வரும்போது நான் போய் ஒளிஞ்சிருவேன். இந்த செமி ஃபைனல், ஃபைனல் இதுக்கெல்லாம் நான் போக முடியாது, எனக்கு தெரியும் என்னால போக முடியாது. இந்த குவார்டர் ஃபைனல் எதுக்குமே போக முடியாது. அட்லீஸ்ட் ரிஹர்சலுக்காவது கூப்பிடுவாங்க என்ன. நானே அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு மறுபடியும் வருவேன், பாஜு பிஜே போட்டுக்கிட்டு ஜஸ்மணியோட அந்த உடுப்பை போட்டுட்டு வருவேன், அப்படியே பிளே கிரவுண்டுக்கு ஓடிடுவேன். எங்க ஸ்கூல் முன்னுக்கு இருக்கிற பிளே கிரவுண்டுக்கு. ஸ்கூலுக்குள்ள வர பயம், ஓட வச்சிருவாங்க எனக்கு. என்னதான் தெரியுமே ஓடனாலே ஜெயிக்க மாட்டோம், அப்ப என்னத்துக்கு ஓடிக்கிட்டு?
இப்படிப்பட்ட நம்ம எத்தனை பேர் இங்க இருக்கிறோம்னு தெரியல. சிலவங்க சிரிக்கிறீங்க. ஆனா பிரியமானவர்களே, வாசியுங்க 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24, 25 வசனத்தை நாம் வாசிப்போமாக. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 24, 25. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். யாராவது நடக்கிறாங்களா பந்தய சாலையில? இல்ல, ஓடுறாங்க. ஓகே. ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிவீர்களா? ஓகே. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பந்தய சாலையில எல்லாரும் ஓடுறாங்க, நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம பக்கத்துல ஒருத்தர் ஓடுறாரு, நம்மளும் ஓடுறோம். இந்த பக்கமும் ஆளுங்க ஓடுறாங்க. ஆனா எப்படிப்பட்ட சிந்தையோடு நாம் ஓட வேண்டுமா? எப்படிப்பட்ட சிந்தையோடு நாம் ஓட வேண்டுமா? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக? ஒரு பந்தயத்தில் நம்ம ஓடுறோம்னா எதற்காக நம்ம ஓடுவோம்? அந்த பரிசை பெற்றுக்கொள்வதற்காக, அந்த 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 கப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்காக, அந்த மெடலை நாம், அந்த பதக்கத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஓடுகிறோம். அப்படிப்பட்ட சிந்தையோடு நாம் ஓட வேண்டும் என்று, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். வாசியுங்கள் அதே அதிகாரத்தில் 25வது வசனம். பந்தயத்திற்கு போராடுகிறவர் யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவில்லா கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். அவர்கள் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்களாம்? அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்காக அப்படியே செய்கிறார்களாம். இப்ப அவர் என்னதான் சொல்ல வர்றாரு? நான் ஓடணுமா ஓடக்கூடாதா? நான் பதக்கத்தை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? ஓடணும், பதக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆனால் இந்த உலகத்தின் பதக்கம் அல்ல. இந்த உலகத்தில் நீங்க ஓடணும், அதுக்கு நான் ஓடக்கூடாதுன்னு சொல்லல. நீங்க ஓடி செய்யுங்க, ஆண்டவருடைய நாமம் அதில் மகிமைப்படும் என்றால் நீங்க அதை செய்ய வேண்டும். ஆனால் நீங்க வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அப்ப இந்த ஓட்டத்துல, இந்த விசுவாச ஓட்டத்துல நாம் ஓடுகிற காரணம் என்ன? அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்காக. அழிவுள்ள கிரீடத்தை பெறுவதற்கல்ல, அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்காக. பிரியமானவர்களே, நம்முடைய ஊழியத்துல நம்ம நினைக்கலாம், நான் எவ்வளவு ஊழியம் செய்யறேன். ஒருவேளை நான் சர்ச்சில் நான் ஊழியம் செய்யல, நான் வெளியே ஊழியம் செய்யறேன். அதுல சர்ச்சில் ஊழியம் செய்யறவர்களே இருக்கட்டும், நான் எவ்வளவு ஊழியம் செய்யறேன் என்ன சொல்லல, பொதுவா சொல்றேன், ஊழியம் செய்யறேன். ஆனா எந்த அங்கீகாரமும் கொடுக்க மாட்டாங்களே. நம்மளை கவனிக்கிறாங்களா? நம்ம செய்யற ஊழியத்தை பார்க்கிறாங்களா என்று நாம் நினைக்கலாம். பிரியமானவர்களே, ஆனால் நாம் ஒரு காரியத்தை நாம் மறந்து விடக்கூடாது. யார் எவரும் நம்மை கவனிக்காமல் இருந்தாலும் தேவன் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார். தாவீது ஆடை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது அவர் சிங்கத்தையும் கரடியையும் அடித்தது யார் பார்த்தார்? எந்த மனுஷனும் பார்க்கல, எந்த மனுஷனும் பார்க்கல. அவர் யாரும் இல்லாத இடத்திலே அவர் தேவனை துதித்துக் கொண்டிருந்தார். யாரும் அவரை பார்க்காத வேளையிலே அவர் தேவனுக்கு அவர் உண்மையாய் இருந்தார். ஆண்டவரை அவர் ஆராதித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மந்தைகளை அவர் ஜாக்கிரதையாய் அவர் காத்துக் கொண்டார். யார் பார்த்தா? சோர்ந்து போக வேண்டாம். யாரும் நம்மளை கவனிக்கலன்னா இட்ஸ் ஓகே, பிரச்சனையே இல்லை. தேவன் நம்மை பார்க்கிறார், அதுதான் முக்கியம்.
மனுஷன் கண்களிலிருந்து மனுஷன் நாவிலிருந்து புகழை பெறுவதை விட நமக்கென்று ஜீவனையே கொடுத்த தேவனிடத்திலிருந்து புகழை பெறுவது எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு பாக்கியம். பிரியமானவர்களே, நாம் சோர்ந்து போக வேண்டாம். நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த சுவாச ஓட்டத்திலே நாம் தொடர்ந்து ஓடுவோமாக. ஒரு நாள் தேவன் நமக்கு நீதியின் கிரீடத்தை நமக்கு சூடுவார். நமக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே நாம் ஓடி முடிக்கும் போது நாம் எதற்கென்று ஓடுகிறோம்? விசுவாச ஓட்டத்திலே தேவனுக்காய் நாம் ஓடுகிறோம். நாம் ஓடி முடிக்கும் போது தேவன் நமக்கு நீதியின் கிரீடத்தை அவர் தருகிறாராம். மீண்டுமாக 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதை நாம் பார்த்து முடிச்சிடலாம். 8வது வசனம், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக அவர் இருக்கிறார். கர்த்தர் நீதி உள்ள மன்னிக்கவும், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, எல்லாம் சேர்ந்து வாசிப்போம், இது சேர்ந்து வாசிப்போம். எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். நீங்களும் நானும் தான் அந்த ஆள். You and I are those people. நீங்களும் நானும் தான் அந்த நீதியின் கிரீடத்தை பெறப்போகிற தேவ பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். உற்சாகமா இருங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். எத்தனையோ திரளான சாட்சிகள் நமக்கு முன்பதாக இருந்தார். இப்பொழுது அவர்களும் இல்லை. எத்தனையோ திரளான சாட்சிகள் நமக்கு முன்பதாய் ஊழியம் செய்து கர்த்தருக்குள்ளாய் மரித்து போனார். அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்திருக்கிறோம். எப்படியாய் இறுதி வரையும் கர்த்தருக்கென்று வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை முடித்திருக்கிறார் என்று நாம் அதற்கு சாட்சியாய் இருக்கிறோம். இன்றைக்கு நாமும் அப்படியே செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவாகிய இயேசுவுக்கே பல போராட்டம், தேவகுமாரனாகிய இயேசுவுக்கே பல சூழ்நிலைகள், பல போராட்டங்கள், பல நிந்தைகள், அடித்தார்கள், இடித்தார்கள், காரி துப்பினார்கள். என்ன வந்தாலும் சரி, என் பிதாவுடைய சித்தத்தை நான் செய்யாம நான் அந்த பூமியை விட்டு போகவே மாட்டேன். அப்படியாக கிறிஸ்துவானவர் தன்னை ஒப்புக் கொடுத்தார். தேவகுமாரனுக்கே இது ஏற்படுமானால் நீங்களும் நானும் இம்மாத்திரம் நாமும் சகித்துக் கொள்ள வேண்டும். இறுதியில் கிறிஸ்துவுக்கு என்ன நடந்தது? எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் பிதா அவருக்கு கொடுத்தார். எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவானவர் கொடுத்தார். பிரியமானவர்களே, நாமும் அப்படியாய் மரிப்போமானால், நாமும் அப்படியாய் கர்த்தருக்கென்று வாழ்ந்து நாம் மடிந்து போவோமானால், பிரியமானவர்களே, இயேசுவோடு கூட சேர்ந்து நீங்களும் நானும் ஆளுகை செய்வோம். அதற்காக தான் உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு செய்தி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசுவும் நமக்கு அவளுக்கு உதவி செய்தது போல இன்றைக்கு நமக்கும் அவர் உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய அழைப்புக்கு நாம் இணங்கி அவருடைய சத்தத்தை நாம் கேட்டு நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய ஊழியத்தின் பாதையில் நாம் தொடர்ந்து ஓடுவோமானால் ஜெயத்தோடு அந்த பரலோக ராஜ்யத்தை நாமும் சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஜெயத்தோடு பரலோக ராஜ்யத்தை நாமும் சுதந்திரித்து கொள்ளலாம். இறுதி வரையும் நாம் நிலைத்திருக்க
3 புள்ளிகளை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். உங்கள் அழைப்புக்கு உண்மையாய் இருங்கள், உங்கள் ஓட்டத்தை நன்றாய் முடியுங்கள், உங்கள் நீதியின் கிரீடத்துக்காய் காத்திருங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபித்துக் கொள்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சேவைக்காகவே அழைத்த எங்கள் ஒவ்வொருத்தரையும் உம்முடைய பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். பரமபிதாவே, உம்முடைய ஊழியத்தை நாங்கள் நன்றாய் செய்து நாங்கள் முடிக்க எங்களுக்கு உதவித்தார். ஆவியானவரே, நீர் எங்களை உற்சாகப்படுத்தும், எங்களை ஸ்திரப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். அப்பா, அவள் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று நாங்களும் சொல்லக்கூடியவர்களாய் இருக்க எங்களுக்கு நீர் உதவித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம் இறுதி பாடலுக்கு ஒரு ஆசீர்வாதமான செய்தியை வழங்குவதற்காக நன்றி. ஒரு 3 காரியங்கள் சொன்னார். ஆனால் முக்கியமான காரியம் வந்து ஊழியத்தை பார்ப்பது யாரு? தேவன் தான். அது நம்ம கூட்டுறாலும் மேலே தொடச்சாலும் கர்த்தருக்கு தான் மகிமை. அது வந்து நம்ம வந்து ரெக்கக்னேஷன் கிடைக்கணுன்றதுக்காக இதெல்லாம் செய்ய முடியாது. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் கடவுளுக்காக நம்ம செய்யணும் என்று அந்த எண்ணத்தோட செய்ய கடவுள் ஆசீர்வதிப்பார். இறுதி பாடலுக்கு நாம் வருவோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுக்காய் வாழ்வோம் என்ற பாடலை பாடுவோம். சபையார் யாவரும் எழுந்திருந்து இந்த பாடலை பாடும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். Amen.
கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இன்றைக்கு நான் உண்மை ஆராதனை செய்ய நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த மாபெரும் ஸ்லாக்கியத்துக்காகவும் தருணத்துக்காகவும் நாங்கள் அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நீர் எங்கள் மத்தியில் இருந்ததுக்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதே எங்களுடைய பிரதான நோக்கமாய் இருக்கட்டும். தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உங்களுடைய வாழ்த்தை, உங்களுடைய வணங்க, உங்களுடைய ஊழியத்தை நாங்கள் செவனை செய்ய எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்யும். நீர் எங்களுக்காய் நியமித்திருக்கிற ஓட்டத்தை நாங்கள் நன்றாய் ஓடி முடிக்க எங்களுக்கு அதிக கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, சுற்றி நெருங்கி கொண்டிருக்கிற அனைத்து பாவங்களையும் நாங்கள் உதறிவிட்டு ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலத்திலே நாங்கள் தொடர்ந்து முன் செல்ல ஜெயம் எடுக்க எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய அக்கிரமங்களையும் எங்களுடைய மீறுதல்களையும் தயவாய் ஒரு விஷயம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி தொடர்ந்து வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். மரித்து உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அமருங்கள்.